திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே நிகழ்ந்த கார் விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பேர் உயிரிழந்தனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சேகரிடம் கேட்கலாம். சேகர், வணக்கம். இந்த விபத்து எப்பொழுது நடைபெற்றது? உயிரிழந்தவர்களுடைய உடல்கள் தற்பொழுது எங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன? விரிவான தகவல்கள். வணக்கம். கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் உன்னிக்கண்ணன், வயது 64. அவரது குடும்பத்தைச் சேர்ந்த அஸ்வினி, அஞ்சலி, சிவானி, அஜிதா, அருந்ததி, சோபா, சோபனா, இமானி ஆகிய 12 பேரும் கேரளாவிலிருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றுவிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் சென்று செல்வதற்காக மதுரை தோரங்குச்சி தேசிய நெடுஞ்சாலை நத்தம் வழியாக திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகேயுள்ள புதுப்பேட்டு பிரிவு சாலையில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை ஓரத்தில் இருந்த தடுப்பில் மோதி கண்ணிமைக்கும் நேரத்தில் 100 மீட்டர் தூரத்தில் உள்ள பால தடுப்பில் மோதியதில் காருக்குள் இருந்த சோபனா ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் உட்பட 10 பேர் படுகாயமடைந்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் முதலுதவி சிகிச்சைக்காக நத்தம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக மதுரை தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இறந்த ஒருவரின் உடல் காருக்குள் சிக்கிக் கொண்டது. நத்தம் தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி காருக்குள் இறந்தவர் உடலை மீட்டனர். இறந்தவர்களின் உடலை மீட்ட நத்தம் போலீசார் உடற்கூராய்விற்காக நத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கார் மோதிய வேகத்தில் காரின் முன்பக்க டயர் சுமார் 200 மீட்டர் தூரத்திற்கு பறந்து சென்று காட்டுக்குள் விழுந்தது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி சேகர், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.